அப்பனே விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேண்ணே. சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வா. காலகாலத்து ஒழுங்கா வேலையை கவனிப்போம். அடுப்பு நெருப்பெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். என்ன போட்டுக்கிற? புகையவே காணா. புகைதே. ஏய், என்னடா அது? தொழில் செய்யற இடத்துல குப்பையும் கூடமா இருக்குது. கூட்டக்கூடாதா? குனிய முடியலண்ணே. கூட்டடே. கூட்டன்னா பழமுதிர் சோலை எனக்காகத்தான், எனக்காகத்தான். அப்ப திருப்பரங்குன்றம் ஒப்பனுக்கா? இல்லண்ணே, அது எங்க பெரியப்பாவுக்கு சொந்தம். பழனியே எங்க அப்பாவுக்கு சொந்தம். 6 படை வீட்டையும் உங்க பாரம்பரியமாக்கிட்டீங்களாடா? என்ன 6 படை எங்களுக்கு தானே சொந்தம்? 6 படை, 7 சொரி, 8 சிறங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். மூடிட்டு கூட்டுறா. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஓஹோ, அப்படி வளர்ந்த உடம்பா இது? உங்க அம்மாவும் பிச்சைக்காரி தானா? இங்கிலீஷ்ல பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்க. சரி, நாங்க பெக்கர் குடும்பம்னே சொல்றோம். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற 1-2 கிராக்கி கெடுத்துறாத. வா, வந்து புடி. வந்து கெடுத்துறா. கீழே போட்டாதீங்க. என்ன இந்த இரும்பு குண்டுல 1 லட்சம் குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. அட என்னப்பா இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க, ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? கடப்பாறை செய்வோம், மம்புட்டி செய்வோம், அறுவாள் செய்வோம். குண்டூசி எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. குண்டூசி செய்ய தெரியாதவன் ஏயா பற்ற வச்சிருக்க? பாரு, அதிகம் பேசினா இடுக்கியாலே மூக்க பிடிக்க வெளியே அடிச்சிருவேன். டேய், இந்த பற்ற பழனிசாமிக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? டேய், இவனை குனிய வச்சு முதுகு பிடிச்சி கடிச்சு கடிச்சு வச்சிடறேன். ஹலோ, எஸ்கூஸ் மீ. டவுன் குண்டு கம்மியா கம்மியா. இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் அவரை விட 15வது கூட படிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி, 1 லட்சம் குண்டூசி செய்யணும்னா 1500 ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க. நாளை காலையில நீங்க 1 லட்சம் குண்டூசி வாங்கிட்டு போலாம். மீதி பணத்தை மறந்துடாதீங்க. நீங்க சொன்னாலே பாடங்க. எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா? இதுல 1 லட்சம் குண்டூசி நீ பண்ணிருவியா? இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும்? பின்ன எதுக்கு நீ அவங்ககிட்ட பணம் வாங்குற? அண்ணே, 1 லட்சம் குண்டூசி 200 ரூபாய். நான் அவன்கிட்ட பேசுறது 1500 ரூபாய். 1 லட்சம் குண்டூசியை கடையில வாங்கி கொடுத்துருவேன். மீதி 800 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிருவேன். பணத்துக்கு பணம் மிச்சம், குண்டு மிச்சம். எப்படி என் டெக்னிக்கு? இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. விட்டா நீ தனியா பற்றையே நடத்தினாலும் நடத்துவேன். எப்போ உன் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கணும். வாடா. முதலாளி வராது. காலங்காத்தால வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது பெரிய HMT ஃபேக்டரி. தினத்துக்கு 10,000 வாக்கி அடிச்சு தள்ளுற வேலை இல்ல. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலையை ஆரம்பிப்பாரு. ஆமா, நேத்துக்கு நீ எங்க போன? சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு எதுக்கு சைட் அடிக்க? வா, சூத்தி எடுத்து அடிங்கடா. டேய் இருப்பா, சூத்ரா. காலங்காத்தால ஒழுங்கா வேலையை பாப்பா. போடு போடு போடு. ஏய் மஞ்சு, 3-4 கிலோமீட்டர் நடந்து காலெல்லாம் வலிக்குதுடி. எப்பதான் அவங்க வீடு வரப்போதோ? ஒண்ணு கவலைப்படாதீங்கடி, இது மரப்பாலம் வந்துருச்சு. இதை தாண்டா எங்க வீடு. ஏய் மாமா, என்னன்னு கூப்பிட்ட? ஏய் மாமான்னு கூப்பிட்டேன். என்ன திமிரு இருந்தா என்ன ஏய்னு கூப்பிடுவ? வேணாப்பா, பொட்ட புள்ள விட்டுரு. பின்ன பேர் எப்படி கூப்பிடுறது? படிச்சது 6ஆம் கிளாஸ் வரைக்கும். பெரிய பி நினைப்பு சாருக்கு. என்ஜினியர் சார்னு கூப்பிடலாமா? 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கானாக்கும். விட்டுருந்தா 7, 8, 9, 10 வரைக்கும் போயிருப்பான். ஆனா வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. இவன் என்னமோ உன்னை விட 2 கிளாஸ் ஜாஸ்தியா குடிச்சிருப்பா போட்டிருக்கேன். படிச்சிருப்பா போட்டிருக்கேன். யாருக்கிட்ட லவ் சொல்ற? இந்த லவ் வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. பற்றையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? பற்றையெல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது. நீ முதல்ல இல்ல ஒழுங்கா நடந்து போ. கவனம் போட்டிருக்காளா? சும்மா விட்டால கடியெல்லாம் விட்டு காட்டுறா. ஏய் மஞ்சு, உன் மாமனை போய் இப்படி பேசுறியே. நீ கட்டிக்க போறவர் தானே? பாவண்டி. ஏ MBBS, வாய் மூடுறி. இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் போடி. என்னாச்சு? ஓ, பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்படியே போனீங்கன்னா 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு பாலம் வரும். பாலத்துல பாம்பு வச்சிருக்காங்க, தாண்டி வந்துருங்க. ஐயோ, 7 கிலோமீட்டரா? என்னால நடக்க முடியாதுமா. நீ தள்ளு, நான் போறேன். அடேங்கப்பா, வீரமங்கை விரலை தூக்கி வைத்து விட்டாள். காட்டில விளைகிறது கம்பு தாண்டி, அந்த காட்டுக்காரன் கண்டு விட்டா வம்பு தாண்டி. என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்க, தைரியம் போமா. என்ன பாக்குற? பெரிய கவுண்டர் பொண்ணு பெருசா பீத்திக்கிறியே. இப்ப என்னடி ஆச்சு? பயப்படாத, வா. என்னம்மா இப்படி
பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுல பல டைப் இருக்கா? சும்மா இருங்க. என்ன விட்டா நான் ஓடி போயிருவேன்ல. எப்படி இந்த பக்கமாவா? இல்ல, இந்த மரத்து மேல. எங்க இது மேல முதல்ல நடந்து காட்டு பாப்போம். நடந்து காட்டுறதா? வந்து பாருங்க என் வீரத்தை. ஆமா, இவர் பெரிய அண்ணா நட நடக்கிறாரு. அதை நம்ம போய் பார்க்கணுமா? நடனாய தைரியமா இப்படி நடக்கணுமா? டேய் டேய், பாலம் இந்த பக்கம் இருக்குடா. ஏய். ஆ? முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. நடரா. நான் யாரு? வீரப்பனாச்சே. நான் சொன்னேப்பா, மனுஷாளுக்கு நடக்கிற பாலத்துல காட்டு யானை நடந்தா தாங்குமா? பாரு, தொங்குறத பாரு. ஐயோ, அட பாவமே, மூக்குல இருந்து ரத்தம் பாரு, குழாயில இருந்து கொட்டுற மாதிரி கொட்டுது. எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டி போங்களேன். டேய், இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துலாண்டா. அடடா, நம்ம ஊர்ல மாட்டாஸ்பத்திரி இல்லையப்பா. ஐயோ, இப்ப நான் எப்படி போவேன்? வாய்க்கிலேயே பேசணும்ல, இறங்கி நடந்து போ. அட என்னப்பா, முறை பொண்ணு கெஞ்சுது, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கமா வச்சிரு. அதெல்லாம் என்னால முடியாது. தூக்கு. அப்படிங்கிற வாமா, வா. தூக்குறதுக்கு தானே போற? தூக்கு. வாமா, வா. என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போலாம் பாக்குறியா? ஆசையே பாரு. சொன்னல, பாத்தியா? நீ என்ன தூக்குற மாதிரியே போற? கிடைச்சா அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்குற மாதிரி போறியாப்பா? ரெண்டு கையில அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வையா. வாமா, வா. கெஞ்சிராம் பாரு, வா. அலையறத பாரு. வா வா வா. ஏய், கால் பாரு, சவச்சவான் இருக்கு. வா. தங்கமுத்து, பாத்து. ஏய், நான் சொன்னேன். ஐயோ, வேணாம் வேணாம். தங்க மாமால நல்ல மாமால. அப்படி சொல்லு. வேணாம் மாமா. விட்டுறா. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. போடாதீங்க. ஐயோ, மெதுவா. காலை கிள்ளி கிள்ளி வச்சிடாத. மாமா, ப்ளீஸ். பாத்து, ஜாக்கிரதையா கொடுப்பா. ஏய் மாமா, thank you very much. Bye. அவளோட பாரு, இங்க பண்ணி இத தூக்கு. தூக்கு தூக்கு. உங்களை எல்லாம் தூக்குறீங்களே, என்ன தூக்குறேன்? இப்படி பாரு, கத்துது பாரு. என்னண்ணே விசில் சத்தம் கேக்குதே? ஏய், அது குயில் ஏதாவது கூவும். உன் வேலையை பாருடா. ஏய், வாடாங்க. என்னண்ணே? ராம்சாய் 300 ரூபாய் பணம் தரனே, அத போய் வாங்கிட்டு வா. இத நீங்க சொல்லி நான் கேட்கணுமா? அவன்கிட்ட நேத்தே கேட்டேன், நாளை கழிச்சு தரமாட்டான். நேத்தே கேட்டியா? இந்த கலப்புக்கு மரம் வெட்டி போட்டுனே, வெட்டி போட்டாங்கன்னு பாட்டு வா. அத கிட்ட இருந்து நான் தான ஓட்டுனேன். என்ன எது எடுத்தாலும் குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்கற? இந்த 20 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டு வா. ஐயா, வயிறு சரியில்லைண்ணே. வயிறு சரியில்லையா? இந்தா, இத புடிச்சு அந்த பக்கம் வையே. கொடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கெல்லாம் குடுக்கறத குடுத்தா தாண்டா போவேன். போய் ஆஸ்பத்திரியில மருந்து போட்டு வா. அண்ணே, பிரியாணிக்கு 20 ரூபா கொடுத்தீங்கல்ல, அது கொடுங்க, மருந்து வாங்கி போடணும். பிரியாணி நாங்க சாப்பிடணும், நீ தர்மாஸ்பத்திரிக்கு போ. ஐயோ, எந்த கையில சாப்பிடுவேன்? வாராய் நீ வாராய். ஐயோ ஐயோ, சிலையே நடந்து வந்த மாதிரி இருக்கே. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுல குறைச்சல? நான் எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது? பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? பொண்ணுன்னு நினைப்பாங்க. நான் என்ன செய்யறது? இந்த யானை குட்டி அடிச்சு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அந்த பக்கமா போய் பேசலாமா? வா. அடி ராக்கம்மா கைய தொட்டு, ஏ ராசாவி நெஞ்சு தொட்டு, அடி ராக்கம்மா கைய தொட்டு, ஏ ராசாவி நெஞ்சு தொட்டு. ஆமா, எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருங்க. காரியத்துல ஒன்னையும் காணோம். காரியமா? நானா மாட்டேங்கிற, நீ தான் வேண்டாங்கிற. எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பா? எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் நம்ம கல்யாணம். உங்க அக்காவுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? அதற்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது. இத பாருங்க,
என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறகு நம்ம கல்யாணம்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கொப்பனா அவங்க கிட்ட பண்ணாட. அண்ணே ஐயோ அந்த யானை வந்துச்சு. நீ உள்ள போ, உள்ள போ. போ. என்னடா ஐயோ அண்ணே இங்க என்ன பண்றீங்க? போடா அந்த பக்கம். 10 கட்டு ஸ்பேனர் இங்க வச்சேன், அதான் தேடிட்டு இருக்கேன். 10க்கு 8 அண்ணே 10க்கு 8 ஸ்பனர் ஆயிட்டீங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தான் தெரியும். தள்ளுங்க எடுத்துறேன். இவ்வளவு நேரம் நான் தேடிட்டேன், என் கண்ணுக்கு தெரியல, இவனுக்கு தெரியுதா? போடா. தள்ளுங்கண்ணே. வேணும். அண்ணே 10க்கு 8 ஸ்பனர் தானே ஆயிட்டீங்க. 10க்கு 16 ஸ்பனரே கிடைச்சு போச்சு. நீங்க அன்னைக்கு பாடினது எனக்கு விவரம் புரியல, இப்பதான் புரியுது. காட்டுல விளைகிறது கம்புதாண்டி, காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்புதாண்டி. காட்டு கும்பல் மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் ஆடுறேன் பாரு. தெரிஞ்சுட்டல போடா போடா. உன்னை அப்புன்னா சேர்ந்துட்டு ஆடுறா. இந்த பார் உணர்ச்சி வசம் என் மேல படு. அங்க போய் படுறிய போ. மக்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற போ. போயிட்டு வரேன். தங்கமுத்து, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பற்ற லீவு தானே? ஆமா. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்கு. அதை விட்டுட்டு இந்த பழனிசாமி பைய கூட அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது சுத்தி பம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்த. பழனிசாமி ரொம்ப நல்லவமா, சும்மா அவனே திட்டிட்டு இருக்கிய. யாரு அவன நல்லவன்? அவன் தாண்டா நீ கெடுறதுக்கு காரணமே. அவன் மட்டும் இன்னைக்கு இங்க வரட்டும், காலை ஒட்டிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சரி சரி, நான் போய் கோழி பிடி. டேய் அங்க என்ன சிக்னல்? ஒப்புறான நீயா? டேய் வாடங்க. ஏண்டா மூஞ்சிய திருப்பிக்கிட்டா தெரியாதாக்கு உங்க முறை கட்ட? வாடங்க. எங்கடா வந்த? நீங்க தானே கூப்பிட்டீங்க. டேய் அது இல்லடா, காலங்காத்தால எங்க வந்த? பொண்ணு பார்க்க போறோம். என்னது? இதே பொண்ணு பார்க்க போறோம்னு ஒரு படம் நம்ம ஊர்ல ஓடுது, மேட்னி ஷோவுக்கு கூட்டி போலான்னு வந்தேன். பொண்ணு பார்க்க போறோம்னு படமா? பொண்ணு வேண்டாம். போன வாரம் அன்பேவா படத்துக்கு கூட்டிட்டு போன என் பிள்ளைய என்ன ஆச்சு? எம்ஜிஆர் அன்பேவா அன்பேவான்னு பாடும்போது நீ பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்து அன்பேவா அன்பேவான்னு கூப்பிட்ட. எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி போட்டாங்க. மாட்டிக்கிட்ட உடனே என் புள்ளைய விட்டு நீ மட்டும் ஓடியாந்துட்ட. ஆமா, உங்க புள்ள பச்சை குழந்தை, குட்டிய பால் ஊத்தி கொடுத்தா சப்ப தெரியாது. நீ சொன்னாலும் சொல்லாட்டி என் புள்ள பச்சை குழந்தை தான்டா. பெயிண்ட வாங்கி ப்ளூ அடிச்சு விட்டுருங்க. அம்மா வளவள பேசிட்டு இருக்காத. அவன் வந்ததே காப்பிக்காக தான், பேசாம கொடுத்தா. ஆமா, இந்த முகர கட்டிக்கு காப்பி ஒண்ணு தான் குறைச்சது. ஐயா டீ கடை அடிச்சுட்டாங்க. இல்லன்னா இங்க வர்றாங்களாக்க மத்தியான சொத்துக்கு ரெடியா வந்திருப்பேன். அதானே தீனினா தான் பரப்பி எப்ப அக்கி ஆட்டம் பக்கி. அட என்னப்பா வயசான காலத்துல இந்த அம்மா கிட்ட மாட்டி விட்டேன். சினிமாக்கெல்லாம் நான் வரல. அட சினிமாவுக்கு இல்ல, நிஜமாலுமே பொண்ணு பார்க்க போறோம். யாருக்கு? உனக்கு தான். அதுக்கு அம்மா இருக்காங்க, பாத்துக்கோங்க. நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அம்மா பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்த்தாகணும். அது கண்டிஷன் அப்படி. என்னத்த அம்மா பார்த்தாங்க? ஒரு வயசுக்கு வந்த பையன் வீட்டை சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு காலாகாலத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்களா? என்ன எது வேணாலும் பேசு, அம்மா பத்தி பேசுன. ஐயோ அம்மா நன்மைக்காக தாயா சொல்றேன். இந்த வயசான காலத்துல அவங்களே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூடமான வேலை செய்யறதுக்கு ஒரு மருமக இருந்தா எப்படி இருக்கும்? அதை பத்தி அவங்க நினைச்சாங்களா? நீயாவது யோசிச்சியா? நீ சொல்லுங்க சார் தான். ஆனா பொண்ணு வேணுமே இருக்கே. கையெடு. ஏன்? அது ஏன் ஆளு? அப்ப எனக்கு இதோட அக்கா. புறப்படு. அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலாம். அட நம்ம பார்த்து வந்து அம்மாவை கூட்டி போலாம்பா. கிளம்பு கிளம்பு. கிளம்பா? எங்கடா கிளம்ப சொல்ற? உட்கார்ந்து பேசினா கால் வலிக்குதுன்னு சொன்னேன். கிளம்புடா நின்னுட்டு பேசலான்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். இந்தா அது வந்துமா? சக்கரை பத்தல. சக்கரையா? ஜீனி. என்னது? ஜுகரே. அஜிகா. இனிப்பு பத்தலையா? நாக்கு ரொம்ப நீளண்டா. இன்னைக்கு மட்டும் என் புள்ளைய எங்கேயாவது கூட்டிட்டு போனேன் அப்புறம் என்ன கொட்டாம்பட்டி பஸ் இன்னும் வரலையா? என்னது? டேய் நீ எப்படி இங்க வந்த? நான் கேள்விப்பட்டேன் வந்துட்டேனே. நீ எப்படியாவது கேள்விப்பட்டடா? அண்ணா நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்க 2 பேரும் கொட்டாம்பட்டில எருமை மாடு வாங்க போறோம். ஏன் நீங்க கொட்டாம்பட்டியில போயிட்டா எருமாடு வாங்குவீங்களா? உள்ளூர்ல எருமாடு வாங்க மாட்டீங்களா? உள்ளூர்ல வாங்குற மாதிரி எருமை மாடு இல்லையே. உங்களுக்கு தெரியல? சீமை எருமையா இருக்குதா? எங்க? இந்த சும்மா குடிச்சிட்டு போங்க. 5-10 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. அது சரி, எங்களை கேட்டீங்களா? நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையா? கொட்டாம்பட்டியில பொண்ணு பார்க்க போறேன். கொட்டாம்பட்டியில பொண்ணு பார்க்க போறீங்களா? பாக்குறது பாக்குறீங்க, பொண்ணை ஏன் நேரத்துல பாருங்க. அது உனக்கு பார்க்கும்போது பாத்துக்கலாம். இப்ப இவனுக்கு பார்க்க போறோம், இவன் நேரத்துல தான் பாப்போம். அது சரி, சார் யாரு? என் புள்ள. உன் புள்ளையா? உனக்கு தாத்தா மாதிரி இருக்கா? ஆமா, எங்க அந்த கொட்டாம்பட்டி பஸ்ஸ காணமே? ஏய் வடுக்கிட்டப்பா,
நம்ம ஊருக்கு வர்ற பஸ் என்னைக்குடா நேரத்துக்கு வந்திருக்கு? அது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராமலே போயிடும். தங்கமுத்து, இதை நம்பிட்டு இருந்தா நம்ம பொண்ணு பார்க்க முடியாது. உடனடியா நடப்புமா? நடப்பா. புறப்படு. டேய் வரேடா. நாங்களும் வர்றோம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம். அந்த கரையாரிச்சி தலையின் தான் பொண்ணுக்கு அப்பேன். இன்னொருக்கா கும்பிட்டுக்க. வணக்கம். உங்க பெரிய பொண்ணுக்கு இவர்தாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காரு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு. அவன் வாழ்க்கையில பொண்ணையே பார்த்தது இல்ல. முதல் தடவையா இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர்றான். அதனால வெக்கப்படுறான். தங்கமுத்து, நான் இருக்க பயப்படாத. நீ இருக்கிறதுனால தான் பயப்படுறாரு. சிரிச்சிங்களாக்க? எங்க இன்னொருக்கா சிரிங்க. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை. உங்களுக்கு இருக்கிற பருத்தி காட்டையெல்லாம் இதுலயே களை வெட்டிடுவீங்களாக்கா? மாப்பிள்ள ரொம்ப தமாசு. காப்பி விட்டு வரேன். ஏங்க அது அப்படியே டீயா மாத்தி கொடுக்க முடியும்? அண்ணா அங்க பாருங்கண்ணே. தங்கமுத்து, கவனிச்சியா கஜானாவே? நல்ல பெருசாவே இருக்கு. கரையான் தலைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போல் இருக்குது. கூடயே 2 பொண்ணையும் வச்சிருக்கிறான். பெரிய பொண்ணு உனக்கு, சின்ன பொண்ணு எனக்கு. சொத்துல ஆளுக்கு 50-50. அதுல எனக்கு 10% கொடுக்கணும். நாங்க என்ன கொள்ளையா அடிக்கிறோம்? கல்யாண மேட்டரா? எங்களுக்கு வர சீர்வரிசை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னப்பா இவன் பிட் பாக்கெட் ரேஞ்சிலே பேசிட்டு இருக்கான்? வா டீ குடுமா. ஏய் ஏய், அது ஏன் ஆளுப்பா? பொண்ணு பின்னால வருது, அத பாக்கணுமே நீ. என்ன நீ கையை 8 வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிற? தெரியாம பட்டுருச்சுனே. தெரியாம பட்டா இது வரைக்கும் தானே பண்ணு. முட்டிக்கை வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிறியா? இதுக்கு தாண்டா சில்லற நாய்களை எல்லாம் கூட கூட்டி வரங்கிறதுல என்ன? என் ஆளு சொன்னதுக்கு அப்புறம் நீ கையை பிடிச்சிட்டே நீ சும்மா இருப்பா. என் ஆளு சொல்லிருக்க ராஸ்கல் மிதிச்சு விட மிதிச்சு. ஆமா என்ன தம்பி, டீ நல்லா இல்லையா? போடா. ஐயோ மாமாங்க. ஐயோ மாமா, மாமா நம்ம வீட்டு டீ நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம வீட்டு டீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? அது எப்படி நீ அவங்க வீட்டு டீ நல்லா இல்லைங்களா? இந்தாமா கவலை கூடிய கூட்டு வா. சரிப்பா. இதாங்க பெரிய பொண்ணு. பொண்ணை புடிச்சு போச்சுக்கோ. நீங்க கூட்டிட்டு போங்க. முகத்தை பார்க்கவே இல்லடா. மூஞ்சி பாக்கலையா? மொத்தமா பார்க்க வேண்டியதானயா? உன்னை தனித்தனியா பார்த்துட்டு இருப்பியா? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. டேய் இவனா என்ன உங்க மாமானே? மாமனார மாப்பிள பொண்ணு மூஞ்சியை பாக்கலையா? கொஞ்சம் எடுத்து காட்ட சொல்லுங்க. திருமுகத்தை கொஞ்சம் காட்டுமா? காட்டுமா. கண்ணு அப்படி இருக்கு. கண்ணா முக்கியம்? உனக்கு பொண்ணு தானே முக்கியம். கண்ணையா நீ கட்டிக்க போற? பொண்ணை தானே கட்டிக்க போற. மஞ்ச கஜானாவை கவனிச்சியா? கரையாந்தலைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டுருக்க. அப்படியே அமுக்கிடுவோம். விட்டு அப்படியே கவியரு போட்டுருக்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாப்பிள்ள என்ன சொல்றாங்க? இல்ல அந்த சீர்வரிசை பத்தி பேசிட்டு என்கிட்ட பேசலாமே. இல்ல அவன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வர. இல்லடா நீ அவர்கிட்டயே அதை பேசலாம். உன்கிட்ட பேசாதான் சரிப்பட்டு வர. நீ அவர்கிட்டயே பேசுற. இத அவன்கிட்ட பேச முடியாதுடா. உன்கிட்ட தான் பேச. ஒரு பேசுவாங்கண்ணே. போங்கண்ணே. என்னங்க போங்கண்ணே. ஐயோ அம்மா. ஐயோ கண்ணா 2 தலுக்கு அன்னி கண்ணா மூஞ்சில குத்துறனே. ஐயோ மாப்பிள்ளையோட போனீங்க, திரும்பி வரும்போது ரத்தமெல்லாம் வெடியுது, கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கு. என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சீர்வரிசையை பத்தி அவன் நானும் பேசிட்டு இருக்கும் போது இடையில கலவு இருந்தது நான் கவனிக்கல. அது காத்துல வந்து படார் படார் மூஞ்சில அடிச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனையாங்க. நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போது அதெல்லாம் கண்டுக்கூடாது. இல்லையா, யாரோ குத்துன மாதிரியாவில இருக்கு. என்ன என்னடா அந்த சின்னது வேகண்ட் தானே? ஆமா நம்மளும் பேசி முடிச்சுங்களேன். உனக்கு பேசி முடிச்சிடலாம். என்னங்க நீங்களா வர்றீங்க, நீங்களா போறீங்க, வெளியே போய் பேசிக்கிறேன்றீங்க. ஒன்னும் புரியுறீங்களா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. அதே வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ன? நாங்க 3 பேர் ஒற்றுமையா வந்தோமா? இந்த சீர்வரிசையை நாங்க 2 பேர் தனியா போய் பேசணும். சரி. அது இவனுக்கு பிடிக்கல. அதே என்ன விட்டுட்டு நீங்க எப்படி தனியா பேசலாம்? என்ன பேசுனீங்களோ அதை என்கிட்டயும் பேசுங்க. சின்ன பையன் தாங்களே, ஆசை நிறைவேற்றி வைக்கணும். வாடா நான் சொல்றேன். வாடி வாடி வா. என்ன இது? நான் கட்டிக்கு போறோட நீ கேக்குறியா? இப்படி தெரிஞ்சா நான் கேட்டிருக்கே மாட்டேன். இனிமேல் கேட்க சீக்கிரம் போய் அந்த பக்கம். முதல்ல உன் சின்ன பொண்ணு கட்டி வைங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்காம இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ள என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணை பிடிச்சி கிடச்சு தள்ள சொன்னாரு. அது பொண்ணையா?
அது வச்சிருக்கிறது கண்ணாயா? ஒன்றரை கண்ணு. என்ன பாருனா அது எங்கேயோ பாக்குது. அது எவையா கட்டிக்குவா? இதை எனக்கு கட்டி வை. சுமாரியா, அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் நடந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஊர்ல 5 பேர் 5 விதமா பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல இவளை எனக்கு கட்டி வை. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆமாண்டா. மாப்பிள, உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா என் பெரிய பொண்ணு நீங்க கட்டிங்க. என்ன விடுங்க சாமி. கொஞ்சம் இங்க வாங்க. ஐயோ வாங்கனே. ஏன் 2 பேரும் ஓடி போயிடலாங்கறியா? ஐயோ எங்க அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க. முதல்ல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. ஓ, இதுவும் சரியான ஐடியா. அவளை நான் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணம் மட்டும்தான் ஆகணும், மத்தது எதுவும் ஆகக்கூடாது. மற்றது என்ன? அதான் அந்த சாந்தி முகூர்த்தம் அது இது. அந்த மூஞ்சியை வச்சு நான் சாந்தி மூர்த்தம் நடத்திட்டேன்னா ஓ தப்பி தவறி ஏதாவது நடந்தது நீங்க என்ன மறந்துட வேண்டியதா? நடக்கவே நடக்காது. ஏய் மாமா, மாப்பிள வா. உன் பெரிய பொண்ணை நான் கட்டிக்கிறேன். போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மாப்பிள, பெருந்தன்மையோட பெரிய பொண்ணு நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. என் பெரிய பொண்ணுக்கு 5 பவுன் போடுறதா இருந்தேன். 10 பவுன் சேர்த்து 15 பவுனா போடுறேன். யாருகிட்ட பேசுற? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? உன்கிட்ட வரலட்சணம் வாங்கிட்டு போய் தான் நான் வாழ போறேனா? கட்டின துணியோட பெரிய பொண்ணு அனுப்பு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த 15 பவுன் சொன்ன பாரு, ஆமா, அதை இவளுக்கு போட்டுறேன். போட்டுறேன். மாப்பிள, என் பெரிய பொண்ணு எல்லா வகையிலும் ரொம்ப லட்சணமான பொண்ணு, குஷ்பு மாதிரி. அந்த கண்ணு ஒண்ணுதான். கண்ணு கிடக்குதியா கழுத? அதுக்கு நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நீ போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. எப்படி நம்ம சேட்டா? சூப்பர். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னனே, அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கதான் நீ என்கிட்ட ஏமாற போற. நான் ஒரு பெரிய விரதஸ்ங்கிறத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க மாமா, என்ன இவ்வளவு நேரம்? என்னடி இது? தலையில பூவு, மேல பூவு, கட்டில பூவு, பூவோ பூவோ, என்ன பூமயமா இருக்கு? இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். இது கூட தெரியாதா? ஓ, அவசியம் தேவைதான். யார் பண்ணுது? நான் தான். ஒப்ப விவரமா தான் பெற்றிருக்கான். ஆனா கண்ணு மட்டும் தான் லொலையா போச்சு. லைட் ஆஃப் பண்ணா சரியா போயிடும். ஒவ்வொன்றுக்கும் பதில் பேசாதடி. மாமா, இந்த திராட்சை ஒண்ணு எடுத்து என் வாய்க்குள்ள போடுங்க. நான் லபக்கு லபக்கு பிடிச்சுக்கிறேன். நாய் மாதிரி. நான் எதுக்கு திராட்சை எடுத்து ஒவ்வொன்னா வாய்க்குள்ள போடணும்? நீ லபக்கு லபக்குன்னு பிடிக்கணும். ஏன் கீழே வச்சு எடுத்து திங்க மாட்டியா? பார், ஒரே அப்பா அப்பி போடுவேன். கல்யாணம் மட்டும்தான் நமக்கு நடந்திருக்கு. இந்த சாந்தி மூர்த்தம் வாந்தி மூர்த்தம் எல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது. நடத்தி காட்டினா சவாலா? எங்க அந்த கண்ணை ஒரு வாட்டி காட்டு. நடக்கும். நல்லவா மாதிரியா பாக்குறாடா. பக்கத்துல படுத்தா குத்திடுவா போட்டிருக்கு. நான் வெளியே எங்காவது போய் படுத்துக்கட்டா. மாமா, மாமா. அண்ணி, அண்ணனுங்க அவரு வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன பேச்சிலே சோகம் தெரியுது? சோகம் இல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கிறது இல்ல, வெளியவே படுக்கிறாரு. இவ்வளவுதானா? ஒரு கோட் வாங்கி கொடுத்தா சரியா போச்சு. அது என்னது கோட்? அது இங்கிலீஷ் மருந்து தண்ணி. அந்த மருந்து சாப்பிட்டு வந்தா அப்படியே உங்கள்ட்ட தவ்வி படுப்பாரு. ஒரு 50 ரூபாய் இருக்குமா? 50 ரூபாய் என்ன, 100 ரூபாயே வச்சுக்கங்க. அசத்திடுறேன். மருந்து வாங்கி கொடுங்க. ஆனா ஒண்ணு, அவர் மருந்து சாப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நைட் கன் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூச்சிக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்களை அள்ளிடுவாரு. வரட்டுமா? நீங்க போங்க, நான் அசத்திடுவேன். மாமா வாங்க. சாந்தாமணி, சாந்தாமணி, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு. எங்க அந்த ஒன்றை? நான் இருக்கிறப்ப ஏன் அந்த ஒன்றைய பத்தி கேக்குறீங்க? தப்பு தப்பு. ஓ மாமா, டேப் போடட்டுமா? போட. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும்
சந்தித்தான் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் ஒன்றியும் என் வாழும் சந்தித்தான். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் நான் கூந்தலில் பூ முடித்தேன். என்ன இது வெளியில படுத்துறது உள்ள தூக்கிட்டு வந்து போட்டியா? எங்கடி என் வேட்டி? கைய கைய நீட்டி நான் அப்பி போடுவேன். போங்க நீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் நீங்க ரொம்ப குறும்பு. நேத்து ராத்திரி நீங்க மொரட்டுத்தனமா. ஓ அதானா? பூவெல்லாம் தனியா கிடக்குது, வளையல் உடைஞ்சு கிடக்குது. ஐயோ என் கருப்பு பறிவாயிடுச்சா? உங்க கருப்பு எங்கேயும் போல, அது எங்கிட்ட தான் வந்திருக்கு. அங்க வந்ததாண்டி தப்பு. என் ஆசை, என் கற்பனை, என் வருங்காலம் என்னென்னமோ நினைச்சிருந்தேன். அத்தனையும் மண்ணா போயிடுச்சா? இருடி நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். என்னங்க, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வந்த மருந்து இன்னைக்கும் சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சா எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெருவு கடை வச்சிருக்காங்க, கோட்டை குடுன்னு கேளு, தருவானுக்கு வாங்கி அடி. வந்து வாச்சிங்களே கண்ணுகளும் காதுகளும். உனக்கு ஒரு பூ வேற, வெள்ளிக்கிழமை ஒரு மிதிக்கிற ஒரு மிதி ஆளப்பாரு. அண்ணே, என்னடா மாலை கழுத்துமா வர்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. இந்த மூச்சுக்கு யாரா பொண்ணு கொடுத்தா? லவ் மேரேஜ்ண்ணே. லவ் மேரேஜா? எங்க பொண்ணு? உங்களை பார்க்க வெக்கப்படுதுண்ணே. என்ன ஏன்டா பார்க்க வைக்க பொண்ணு? கூப்பிடுறா. ஹலோ ஒய்ஃப், கம் ஆன் டார்லிங். ஓ இங்கிலீஷ். அடி பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடி. நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என் கண்டிஷனை மீறி எங்க அக்கா கிட்ட நீங்க எஸ்எஃபிஸா நடந்துக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தாங்க லெட்டர் போட்டேன். இவனுக்கு லெட்டர் போட்ட ஊருக்கெல்லாம் தந்தியடி. எங்க அக்காவை நீங்க எப்ப தொட்டீங்களோ அப்பவே நான் என் மனசை இவருக்கு பறி கொடுத்துட்டேன். மனசனி சுண்டல் அடி வாரி வாரி கொடுக்கறதுக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன மறந்துடுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. கண்ணே, தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டா பத்திக்குமே. ஏய், அந்த நெருப்பட்டி எடுத்து வாடி. காட்டுல விளைகிறது கம்புதாண்டி, காட்டுக்காரன் கண்டுக்கிட்டா வம்புதாண்டி. அப்படி போடு. சபாசு. அப்படித்தாங்க. ஐயோ, என்னங்க, என் தங்கச்சி புருஷன் என் தங்கச்சிய கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுறாரு. நீங்க ஒரு வாட்டியாவது என்ன கண்ணு கண்ணுன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? உன்னை கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுற மாதிரியா வச்சிருக்க? ரெண்டு கண்ணை தோன்ற மாதிரி வச்சிருக்கடி. எதிர்த்து வீட்டு குடி வந்ததும் இல்லாம எரிச்சல் வேற ஏத்திட்டு இருக்கான் பாரு. ரெண்டு பேர்ல யாராவது இழைச்சிருக்காங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு உப்பி இருக்குது பாரு. தண்ணியில் ஊர்ல பண்டிகை மாதிரி தெரியுது. என்னங்க, உங்க உடம்ப பார்த்தா கண்டவங்க கண்ணு படும். ஆமா, மானல்லவோ விடியை தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது. ஓஹோ, அவன் பாட்டுக்கு நீ பின்பாட்டா? ஓங்கி அடிச்சுன்னா பல்லி மாதிரி போய் செவுத்துல ஒட்டிக்குவேன். இந்த கண்ணை வச்சிட்டு ஓஹோ ஓஹோ. தமணி, நண்டூருது நரியூருது விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாங்க. இது கூட்டு, இது பொரியல், இது பருப்பு, இது சோறு, இது ரசம், இது உனக்கு. பாத்துங்க, விக்கிட போது தோண்டி எடுத்துட மாட்டேன். இது எனக்கு, அப்ப இது அன்னைக்கு. இது யாருக்கு? சரி, போனா போது அண்ணனுக்கு. குடஞ்சு குடஞ்சு குருவிக்கு ஊத்து, கடைஞ்சு கடைஞ்சு காக்காய்க்கு ஊத்து.
நண்டு ஊறுது ஓஹோ நரி ஊறுது நண்டு ஊறுது ஓஹோ நரி ஊறுது டேய். ஓ, ஏய், நண்டு ஊறுது நரி ஊறுதா? எங்கடா நண்டு நரி எல்லாம் ஊறுது? என் புது பொண்டாட்டிட்ட விளையாடுறேன் கையடுறா. இந்த பார், இந்த நண்டு நரி ஊறுறதெல்லாம் நடு வீட்டுல வச்சுக்க. இங்க வந்து கட்டில் மேல உட்காந்துட்டு நான் போகும்போதும் வரும்போதும் அவளை கிள்றது, இந்த சிலுமசம் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்ட படுவா அவன் கை இருக்காது. ஏண்டி, தேக்கு மரம் உடலை தந்தது, இது உடம்பாடி, இது களிமண் மாதிரி இருக்குது. இங்க பாரு அவன் நிக்கிற ஸ்டைல, எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த மாதிரியே நிக்கிறான். 2 கொம்பு இருந்தா நான் இங்க நிப்பனாடி. இந்த உடம்ப பார்த்து நாங்க கண்ணு போடுறோம். டேய், அடிச்சு உள்ள போடா. போடா ஒய்ஃப் அப்ஸ் கம் இன் போடா. ஐயோ ஐயோ, போடா போடா. கொச்சு மேலே மிதிச்சிருவேன். சீக்கிரம் சாத்து